நம்மள பல பேர் கண்டிப்பாக யோசிச்சிருப்போம் ஃபோனில் ஒரு ஃபேன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே தான் ஓப்போ யோசிச்சு இப்போ ஓப்போ K13 டர்போ சீரீஸில் 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே ஃபேன் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேனோட யூஸ் என்ன, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, கேமர்ஸ்க்குலாம் சூட்டபிளாக இருக்குமா, யாருக்கு இருக்காது, ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் ரிவ்யூ அப்படின்னாலும் ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த வகையில் குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி 2 ஃபோனோட பாக்ஸ் எல்லா டீட்டெயிலுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல OPPO K13 Turbo Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்டிக்கரை பீல் பண்ணி எடுத்துட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல், ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் IMEI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு கேஸையும் போட்டு பார்த்தேன். ஓகே தான், கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா சிம் எஜெக்டர் டூல் வருது. எங்கடா ஃபேன் இருக்குன்னு நீங்க காணாமேன்னு தேடி பார்த்தேன். சைடுல கொடுத்திருக்காங்க. டீடைலா அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஃபோனோட டிசைன், ஃபேன் எப்படி இருக்கு அண்ட் அதை ஃபுல்லுத்தையும் நான் டார்ச்சர் பண்ண விதத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. சைடு ஃப்ரேமா இருக்கட்டும், பேக் சைடா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த ஃபேன் இந்த மாதிரி கேமர்ஸ் டார்கெட் பண்ணி வரனால டிசைனுமே பார்க்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ மாடல் வந்து சில்வர் கலர்லயும், நார்மல் டர்போ வந்துட்டு பர்பிள் கலர்லயும் கொடுத்திருக்காங்க. 2 கலர்ல சில்வர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்லாம் வந்து நல்லா டீடைலா தெரியுற மாதிரி இருக்கு. ரைட் சைடுல மட்டும் கிரேடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அது நல்லா ஹைலைட்டாவே தெரியுது. பர்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டக்க பார்க்கும்போது இந்த டீடைல்லாம் தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் தூரமா போகும்போது ஃபுல்லா பர்பிளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ண வரைக்கும் பேக் சைடு மேட் ஃபினிஷ்ல இருக்கனால பெரிய லெவல்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ்லாம் வந்து படவே இல்லை. அண்ட் இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. சப்போஸ் கீழே எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது உடையாம ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு. பார்க்கிறதுக்கு டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 208 கிராம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.31 mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹெவியாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் பாக்ஸி டிசைன்ல இருந்தாலும் லைட்டான ஒரு கர்வ் கொடுத்திருக்கனால பெரிய லெவல்ல வந்து ஹோல்டு பண்ண டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இல்ல. சிங்கிள் ஹேண்ட்ல ஒரு அளவுக்கு ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே ப்ரோ, அந்த டெஸ்டிங்கை காட்டுங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஃபேனை சொல்லிடுறேன். அப்பதான் டெஸ்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். இந்த ஃபேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமரா பம்ப்ல ஃபர்ஸ்ட் வந்து கேமரா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குட்டியா ரவுண்டா வந்து ஃபேன் கொடுத்திருக்காங்க. ரியலா இந்த சைஸ்ல கொடுத்திருக்கிறது, இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. சோ ஃப்ரண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஏரை சக் பண்ணி இழுக்கிறதுக்கும், சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் அவுட்டுக்கான வென்ட் ஹோல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் தான் ஹாட்டான ஏர் வந்துட்டு வெளியில வரும். இந்த ப்ரோ மாடல்ல பாத்தீங்கன்னா டர்போ பிரீத்திங் லைட்னு சொல்லி பேக் சைடுல இந்த ரிங் லைட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற கலரை வந்துட்டு செட்டிங்ஸ்லயே போயிட்டு நீங்க வேணுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுவே டர்போ மாடல் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் லூமினஸ் ரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்து வெயில எல்லாம் வச்சுட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா தெரியற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல IPX8 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ எப்பயுமே IP68 தானே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அந்த 6ன்றது பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் உள்ள போகாம இருக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ட்டுக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த போனுக்கு டஸ்ட் ப்ரூஃப் வந்து கிடையாது. இந்த ஃபேன் எல்லாம் இருக்கனால சப்போஸ் இந்த ஃபேனோட கிரில் இருக்கக்கூடிய ஏரியால எல்லாம் வந்துட்டு ஏதாவது தேவையில்லாத டஸ்ட் போயிருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரஷை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ப்ரோ ஃபேன் எல்லாம் இருக்கே, தண்ணி ஊத்துனா போனுக்குள்ள தண்ணி போயிருமேன்னு கேட்கறவங்களுக்கு எதுக்கு டவுட், லைவாவே தண்ணி ஊத்தி டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேனை செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்றதுக்காகவே குட்டியா ஒரு ஓஸ் வச்சு அதுல தண்ணி ஊத்தி பார்த்தேன். அங்கிட்டு போற தண்ணி ஆப்போசிட்ல வெளியிலேயே வருது. அப்படி இருந்துமே ஃபேனும் எந்த பிரச்சனையும் ஆகல, போனுக்குள்ளேயும் தண்ணி போல. ஃபேன் இருக்கேன்னு பயப்பட தேவையில்லை. தண்ணியில போட்டாலும் கூட எடுத்துட்டு தொடச்சிட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே ப்ரோ, ஃபுல் போனும் வந்து தாங்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எதுக்கு டவுட், டைரக்டா ஸ்விம்மிங் பூல்லையே போயிட்டு போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போட்டு ஃபுல்லா வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. போனுக்கு எந்த இஷ்யூமே வரல, இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி IPX9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டைரக்டா ஃபோர்ஸா தண்ணி அடிச்சா போனுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. விடுவோமா, நார்மலாவும் குளிப்பாட்டி பார்த்தாச்சு. அது இல்லாம இந்த போர்ட் இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கட்டும், கேமரா பம்ப் இருக்கிறது, ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஏரியா, அண்ட் முக்கியமா ஃபேன் மேலேயும் தண்ணி அடிச்ச வரைக்கும் இது வரைக்கும் போனுக்கு எந்த ப்ராப்ளமே வரல. இது டர்போ ப்ரோக்கு மட்டும் இல்ல, டர்போ மாடல்லையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. ஸோ தண்ணி பட்டுருமோ அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆனா தெரியாம வந்து ஏதாவது டஸ்ட் உள்ள போயிருது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபேனோட எஜ்ஜில் இருக்கக்கூடிய மெஷ் ஏரியால எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த குட்டி பிரஷை வச்சு நீங்க தொடச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மைக்கை கொடுத்து வச்சிருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரியலாவே சொல்லணும் அப்படின்னா வால்யூம்லாம் 300% வைக்கிற மாதிரி இருக்கு. செம லவுடரா இருக்கு. அதுலயும் மேல இருக்கக்கூடிய அந்த இயர்பீஸ் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது பாட்டம் ஸ்பீக்கரோட சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு. கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரியலாவே சூப்பரா இருக்கு. அண்ட் டாப்ல 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிவி இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் லெஃப்ட் சைட்லயே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணும்போது கையில ஹோல்டு பண்ணும்போது பிளாக் ஆகாம இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சைடுல இருந்து ஃபேன்லாம் கொடுத்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு இதுல ரொம்ப ஹைலைட்டா தோணுது பாத்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே தான். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் வந்து செம மினிமம் பெசல்ஸா கொடுத்துருக்காங்க. இதனால பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கான ஃபீல் வந்து கிடைக்குது. 6.8 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 பிட் டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோலாம் செட் பண்ணோம் அப்படின்னா 60, 90, 120 Hz சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் யூஸ் பண்றதுக்குமே நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு ஆட்டோ செட் பண்ணாலுமே. அண்ட் HDR 10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்றது நமக்கு தெரியல. க்ளவுஸ் மோட பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஃபாரின்லாம் போறீங்க க்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ கூட மொபைலை வந்து நார்மலாக யூஸ் பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம். லைவாக டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஸ்பிளாஷ் டச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபோன் தண்ணிக்குள்ள இந்த மாதிரி இருக்கு இல்லாட்டி கையில வந்து தண்ணி பட்டிருக்கு அப்படியே யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1600 nits வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்டோருக்கு ஓகே, அவுட்டோருக்கு ஓகே. டைரக்ட் சன்லைட் அப்படின்னு வரும்போது மேனேஜ் பண்ணுது. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நீங்க கேமரா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா வீடியோஸ்லாம் பாப்பீங்க அப்படின்னாலுமே டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டு ஃபோன்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சைட்ல இருந்து சொல்றது 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 54 நிமிஷம் கிட்ட டைம் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ நான் நார்மலா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 60-65 நிமிஷத்துக்குள்ள வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் கண்டினியூ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 to 7 மணி நேரம் வரைக்குமே பேட்டரி லைஃப் வந்தது. அதே சமயம் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண போறது இல்ல, அப்பப்பதான் யூஸ் பண்றேன், நார்மல் யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1.5 நாளைக்கு மேலே வந்து தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்கும். இந்த மாதிரியான டைம்ல தேவையில்லாம அந்த ஃபேன் எல்லாம் எனேபிள் பண்ணிக்காதீங்க, ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 15 பேஸ் பண்ணி கலர் OS 15ல ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் வந்து 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட சூப்பரான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஸை வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுலயும் ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த சர்க்கிள் டு சர்ச், அப்புறம் ஏஐ நோட்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட்ல இருந்து சம்மரி பண்றது, டிரான்ஸ்லேஷன் பண்றதுலாம் இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியுது. அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டர்போ ப்ரோல Wi-Fi 7, Bluetooth 6 அண்ட் 16 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவே டர்போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் 11 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் சோனியோட IMX 480 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சில அவுட்புட்லாம் பார்க்கலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் OPPO கொஞ்சம் பியூட்டி மோட்லாம் பெட்டரா தான் இருக்கு. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 1080p 30 fps தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட OS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்க ப்ரோக்கு பதிலாக டர்போ வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த OS சப்போர்ட் மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 1080p ரெண்டுமே வந்து 60 fps இல்லாட்டி 30 fpsல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரோவோட வீடியோ ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா நடந்து போனாலும் கூட OS சப்போர்ட் இருக்கனால பெட்டராவே இருக்கு. அதே சமயம் டர்போ மாடல்ல வீடியோ எடுக்கிறீங்கன்னும் போது லைட்டா அந்த ஷேக்கிங் வந்து நமக்கு தெரிய தான் செய்யுது. அந்த பேசிக்கா கொடுக்கக்கூடிய எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் போட்டோவை இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா கிளியரா மாத்துறது, அப்புறம் ஏஐ எரேசர், தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் எரேஸ் பண்றது, சப்போஸ் எடுக்கக்கூடிய போட்டோ லைட்டா பிளர் ஆயிடுச்சு அப்படின்னா சரி பண்றது, குறிப்பா போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை ரிமூவ் பண்றதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கேமரா தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கான போன் இது கிடையாது. சோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இதுல டர்போ ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 8s Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸாவும் கொடுத்திருக்காங்க. அதுலயும் இன்க்ளூட் பண்ணி ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபேனோட எடுத்துட்டு வந்திருக்கிறது தான். இந்த ஃபேனுமே பாத்தீங்க அப்படின்னா 18,000 RPMல வந்து சுத்துற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை நார்மலா போன் ஆன் ஆன உடனே வந்துட்டு ஃபேன் சுத்தட்டும் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் பண்ண உடனே அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிருது. சவுண்ட் வந்து ரொம்ப நாய்ஸ் இந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க எந்த ஒரு சவுண்டுமே ரூம்ல இல்ல
இல்லாம இருக்கு அப்படின்னா லைட்டா ஒரு சவுண்ட் ஒன்று மட்டும் வரும். அதையும் நீங்க ரொம்ப டார்கெட் பண்ணி கவனிச்சா மட்டும் தான் கேக்குது. எல்லா நேரம் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்ப எல்லாம் நீங்க கேம் பிளே பண்றீங்க இல்ல போன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எனேபிள் ஆகி ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் ரிசல்ட்லாம் என்ன வந்திருக்குன்றத பார்க்கலாம். சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 2 மில்லியன் கிடைச்சிருக்கு. அதுவே கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 2125, மல்டி கோர் வந்துட்டு 4799 கிட்ட கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 76% வரைக்குமே கிடைச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.3% வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12GB RAM வேரியன்ட் LPDDR5X 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 4.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளேக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க இல்ல சும்மா ஒரு அரை மணி நேரம் தான் கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க தனியா வந்து இந்த ஃபேன்லாம் எனேபிள் பண்ணணும்னே தேவையில்லை. இல்ல அவுட்டோர்ல நின்றுட்டு கொஞ்சம் வெயில் எல்லாம் நின்றுட்டு ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஃபேன் எனேபிள் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதை தவிர கேம் பிளே அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிளே பண்ணது பாத்தீங்க அப்படின்னா BGM-ஐயும் கால் ஆஃப் டியூட்டியும் பிளே பண்ணி பார்த்தோம். 120 FPS வரைக்குமே ரீச் ஆனது வந்து நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதே சமயம் நான் ஃபேன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 டிகிரி வரைக்குமே குறையிறத வந்து நோட் பண்ண முடிஞ்சது ஃபேனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கண்டினியூவாக கேம் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த ஃபேனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. நான் கேம் பிளே பண்ணி பார்க்கும்போதுமே ஹை கிராஃபிக்ஸில் தான் வச்சு பிளே பண்ணி பார்த்தேன். லேக் ஃப்ரீயாக இருந்தது. கேம் பிளே பண்ணுறதுக்கே நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. ரீசன் இந்த 120 FPS வரதெல்லாம் வந்துட்டு கேம் பிளேவை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் யாருக்கு தான் செட் ஆகும் ஆகாது பிரைஸ் என்னன்னு பார்க்கும்போது கேமரா டார்கெட்டடாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போட்டாலும் ஃபோன் ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி இந்த ஃபேன் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே கொஞ்சம் பூஸ்ட் இருக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பார்த்தீங்கன்னா ரியலாவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃபும் பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே வருது. நான் வந்து கேமர் ப்ரோ, கேம் வந்து ஸ்மூத்தா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோனா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஒரு சில பேங்க் ஆஃபருமே இருக்கு. அது மூலமா 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரை கம்மியாகலாம். டர்போ ப்ரோவை ஓவராலா பார்த்தாச்சு. இந்த டர்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்ல டிசைன் வைஸோ இல்ல டிஸ்பிளே பேட்டரி கெபாசிட்டி எந்த இடத்துலையும் சேஞ்சஸே இல்ல. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா அப்படின்னு வரும்போது மெயின் கேமரா இந்த OS சப்போர்ட் அதுவுமே கொடுக்கல. ஆனா அதை தவிர இந்த ஃபேனு கிட்ட இருக்கக்கூடிய லைட் பாத்தீங்கன்னா RGB லைட் வந்து கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸுக்காக ப்ராசஸரை வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மி அப்படின்றனால சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8450 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா BGMI 120 FPS, கால் ஆஃப் டியூட்டியுமே 120 FPS வரைக்குமே நமக்கு கிடைக்குது. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் டெஸ்ட் ஸ்கோர் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாத்துங்க. கேம் பிளே அப்படின்னு வரும்போது கூட லாக் ஃப்ரீயா கேம் பிளேக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்கனால ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. உங்களுக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரோ வந்து வாங்க முடியுதுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பேங்க் ஆஃபர் மூலமா ஒரு 2000 ரூபாய் கிட்ட கம்மியாகுது. 26,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். ஓவராலா இந்த போனை பத்தி கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.